Hello friends, welcome back to Twin Bros channel. இன்னைக்கு சென்னையில இருக்கிற ஒரு ஐயப்பன் டெம்பிளுக்கு தான் வந்து நான் போயிட்டு இருக்கேன். சென்னையில ஐயப்பன் டெம்பிள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது வந்து கோடம்பாக்கம், கேகே நகர், அடையார், மடிப்பாக்கம், இந்த அண்ணா நகர் இந்த மாதிரி இடங்கள்ல ஞாபகம் வரும். ஆனா இது எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம்ம போறது வந்து வேற ஒரு இடத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கோவிலில் எதுலையுமே பார்க்காத ஒரு யூனிக்கான விஷயத்த கூட நான் இந்த கோவிலில் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வாங்க அது என்ன கோவில், என்ன யூனிக்கான இன்ஃபர்மேஷன் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது ரெட் ஹில்ஸ் அம்பத்தூர் ரோட்டில் இருக்கிற ஒரு ஐயப்பன் டெம்பிள் முன்னாடி தான். ஆமாம், அம்பத்தூர் ஐயப்பன் டெம்பிள் அப்படின்னு மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே தான் வந்து நான் வந்திருக்கேன். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயத்த வந்து இங்கே நான் போகும்போது பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து எல்லா இப்போ ப்ரைமரியான ஐயப்பன் டெம்பிள் எல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இதுவுமே வந்து ஐயப்பன் டெம்பிள் வந்து மேலே கட்டியிருக்காங்க. அப்படின்னா 18 படி வந்து இங்கே இருக்குது. ஸோ சபரிமலைக்கு போக முடியாதவங்க வந்து இந்த 18 படியை யூஸ் பண்ணி அவங்க நெய்முதிரை நரைச்சிட்டு நம்ம இந்த 18 படி வழியாக போய் ஐயப்பனை தரிசிக்கிறாங்க. இது நம்ம சென்னையில் ஒரு 3-4 டெம்பிள் நம்ம பார்க்க முடியும். இதுவும் அதே மாதிரியான ஒரு இதுதான். ஸோ இந்த கோயிலுக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம அந்த 18ஆம் படி பக்கத்துலேயே அந்த அட்ஜசென்ட்டில் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வழியாக தான் வந்து நம்ம மேலே போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து நம்ம பார்க்குற அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ப்ளசண்ட்டான வியூ இருக்கும். ஒன்று ஐயப்பனோட டெம்பிள் நீங்கள் மேலே ஏறி போகும்போதே பார்த்தீங்கன்னா மணிமண்டபம் நம்மளால் பார்க்க முடியும். இந்த மேலே இருந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஒரு அந்த ஏரியோட வியூ வந்து இங்கேருந்து ரொம்ப கிளியராக தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வியூ. அதே மாதிரி இந்த டெம்பிளுமே வந்து அந்த கேரளா ஸ்டைலில் அழகாக வந்து கட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயப்ப சாமியோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கணபதி, அதே மாதிரி வந்து மாலையப்புரத்தம்மா, இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். வாங்க குயிக்காக போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா வந்து நான் இங்கே பார்த்த அந்த யூனிக்கான விஷயத்த கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம ஐயப்ப சாமியை சுற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே திருவாபரண பெட்டி வந்து வச்சுருக்காங்க. நார்மலாக வந்து இந்த திருவாபரண பெட்டியை வந்து நம்ம சபரிமலையில் தான் வந்து அந்த ஜனவரி 15 அப்போ பார்ப்போம். அதை வந்து இங்கே வச்சுருக்காங்க. அது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. இங்கேருந்து வந்து அப்படியே இது சுற்றி வந்துட்டா கீழே இறங்குற படிக்கட்டு இருக்கும். ஆக்சுவலாக நான் கீழே இறங்கி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டிட்டு ஒரு வயசான பாட்டிமா வந்து அந்த 18 படி ஏறி வர்றதுக்காக அந்த 18 படியெலாம் அன்லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி சபரிமலைக்கு போக முடியல அப்படின்னா இந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருமுடியோட வந்து 18 படி ஏறிட்டு போய் சாமியை பார்க்குறாங்க. அதே மாதிரி அன்னதானம் கொடுக்கணுனாலும் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கேயே வந்து டேபிளில் வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு ஐயப்பன் டிவோட்டியாக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய ஒரு டெம்பிள் இது ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். Thank you for watching the video, friends. See you all in the next video.